550 கோடிக்கு வர்த்தான டீலை வெறும் 40 கோடி கொடுத்து ஃப்ளிப்கார்ட் வாங்கியிருக்காங்க. அது எப்படி நான் கேட்குறீங்க? இப்போ நடந்துட்டு இருக்க ஐசிசி டோர்னமெண்ட்டில் நமீபியா டீமுக்கு ஃப்ளிப்கார்ட் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு கேட்டால் 40 crores மேக்ஸிமம். ஏன் ஃப்ளிப்கார்ட் நமீபியா டீமுக்கு ஸ்பான்சர் பண்ணும்? இதுக்கு சின்னதாக ஒரு ஸ்டெப்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ கரண்ட்டாக இருக்க அப்போலோ டயர்ஸ் இந்தியன் ஜெர்சியோட ஸ்பான்சர்ஸ் எவ்வளோ கொடுத்து சைன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் 579 crores அப்ராக்சிமேட்டாக. அது எவ்வளோ மந்த்ஸ் இருக்குதுன்னு கேட்டால் 30 months. ஃப்ளிப்கார்ட் ஸ்பான்சர் பண்ணியிருக்கு வெறும் ஒரே மாதத்துக்கு. இது ஏன் ஒரு சூப்பரான டீல்னு நான் சொல்லுவேன்னு கேட்டால், அதிகமான வியூஸ் வர்றது ஐசிசி டோர்னமெண்ட்டு, சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான். பைலேட்ரல் மேட்சஸுக்கெலாம் அதிகமான வியூஸ் வருமானு கேட்டால் டவுட்டு தான். அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போது ஐசிசி டோர்னமெண்ட் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவில் தான் நடக்குது. ஸோ அதிகமான வியூவர்ஸ் இந்தியன்ஸ் இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது மூலிமா ஒவ்வொரு டைமும் மேட்ச் பார்க்குறவங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டோட லோகோ வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு வைரல் மார்க்கெட்டிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள்.